ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். போதும். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசித்து ஒரு புதிய வருஷத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசித்து இந்த புதிய வருஷத்தில் புதிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சந்தோஷமா பார்க்குறீங்க? அவர் எப்போதுமே வாயினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். விசுவாசித்தால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அவர் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, அவர் சொன்னது நிறைவேறும், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு புது வருஷம், புதிய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். புது வருஷம் ஆரம்பித்த உடனே டிவியில் ஒரு நியூஸ் வந்தது. புதிய ஒரு வைரஸ் பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. சீனாவில் அப்படின்னாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே வந்துட்டு, அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் வந்துட்டு. யாருக்கு தெரியும், பக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஆபத்து நமக்கு பக்கத்தில் வந்தாலும், 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்து. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. உலகத்திற்கு புதிய ஆண்டு, புதிய வருஷம், புதிய நோய். உங்களுக்கோ புதிய வருஷம், புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆசீர்வாதங்கள். அவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். அவரை தேடுகிற பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார். நீங்கள் சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போதும் பாடலில் ஒரு சின்ன வரியை மாத்திரம் பாடி தேவனை நம்ம வரவேற்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே கடந்து வந்து இந்த கூடுகையை மகிமையாய் ஆசீர்வதிக்கணும். அவர் எங்கேயோ அங்கே விடுதலை மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த பாடலை பாடும்போதே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். இந்த பாடல் பாடும்போதே கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ணினபடியினால் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை மட்டும்தான். அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் இந்த இடத்துல வந்தபடியினால், நீங்களும் அவர் வந்திருக்கிற இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறபடியினால் நீங்க வந்தவண்ணமாகவே போக மாட்டீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையாய் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே,
வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பிதாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்க எங்க நடுவில் வாருங்கப்பா. ஏசப்பா நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் ஆசீர்வாதத்தின் நிறைவு வரையிலும் கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. எங்கள் நடுவிலே உலாவுவீராக. அநேகரை தொடுவீராக. அநேகருடைய பலகீனங்கள் மாறுவதாக. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் கர்த்தரனை தொட்டு கர்த்தரனை சுகமாக்கணும், கர்த்தரனை தொட்டு என்னை அவர் விடுவிக்கணும்? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தரனை தொட்டு என்னை ஆசீர்வதிக்கணும். எஸ் க்ளோரி, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்க வல்லவர். என்ன சூழ்நிலைகளாயிருந்தாலும், என்ன போராட்டங்களாயிருந்தாலும், என்ன பிரச்சனையாயிருந்தாலும், என்ன வியாதியாயிருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவர். எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. இந்த பலகீனத்தில் என்னை விடுவிக்க நீர் வல்லவர். இந்த கடல்ல என்னை விடுவிக்க வல்லவர். இந்த பற்றாக்குறையில என்னை நடத்த வல்லவர். என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவர். என் வியாதிகளை சுகமாக்க நீர் வல்லவர். ஆமென். அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் போதே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க சொல்லும் போதே ஆண்டவர் உங்களை காண்கிறார். ரீபா ஷாடா தாரா. பேசுங்க. பிள்ளைகளை குறித்து பாரமா, குடும்பத்தை குறித்து பாரமா, பேர பிள்ளைகளை குறித்து பாரமா, மருமகளை குறித்து பாரமா. எஸ், ஹல்லேலூயா. ஆமென். உங்க பாரங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். இந்த பாரங்களை இனி நீங்க காண்பதில்லை. ஆண்டவரோடு பேசுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுதான் என் பாரம், இதுதான் என் வேதனை, இதுதான் என்னுடைய வியாதி, இதுதான் என்னுடைய சூழ்நிலை. எஸ், ஹல்லேலூயா. ஒன்றுக்குமே வழி இல்லப்பா என்கிற நிலையில நீங்க நின்றாலும், செங்கடலிலே வழியை தந்த தெய்வம், நீ நிற்கிற சூழ்நிலைகளில மகிமையான வழியை பரலோகம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆமை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி க்ளோரி. இந்த வியாதிக்கு நான் என்ன செய்வேன்? இந்த போராட்டத்திற்கு நான் என்ன செய்வேன்? இந்த கடனுக்கு நான் என்ன செய்வேன்? வழியே இல்லை என்று சொல்லு. நிற்கிற உங்களுக்கு வழியாக இயேசு இருக்கிறார். நானே வழி என்று சொன்னவர். உங்க எல்லா பிரச்சனைக்கும் அவரே வழி, அவரே தீர்வு. எஸ், ஹல்லேலூயா. எல்லாரையும் விடுவித்ததற்காக நன்றி. எல்லாரையும் சுகமாக்கினதற்காய் நன்றி பிதாவே. ஏசப்பாவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் சொல்லணும், கர்த்தரனை சுகமாக்கினார், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், கர்த்தரனை விடுவித்தார், புதிய வழிகளை எனக்கு திறந்து கொடுத்தார் என்று சொல்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அனுப்புங்க. தொடர்ந்து உங்க நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அமர்ந்து கொள்ளுவோம் வசதி போல. கர்த்தர் நம் நடுவிலே தொடர்ந்து பேசுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை மறுபடியுமாய் நான் உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு அந்த வார்த்தையின் மத்தியிலேயே ஆண்டவர் தந்த சில வெளிப்பாடுகளையும் சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இந்த செய்தியில உங்களுக்கான ஆலோசனை இருக்கிறது, உங்களுக்கான விடுதலை இருக்கிறது, உங்களுக்கான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. தேவன் இனி உங்களிடத்துல மாம்சத்துல வந்து பேசாமல் மாம்சமான என்னை பயன்படுத்தி உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த செய்திக்குள்ளாய் போக முன்பதாக நீங்க கர்த்தரிடத்துல ஒன்று கேட்க போறீங்க. இன்னைக்கு என்னோடு பேசுங்க. இந்த செய்தி வேளையில என்னோடு பேசுங்க. எத்தனை பேர் உண்மையா கேட்பீங்க? ஏதோ வந்தோம், 2 பாட்டு பாடணும், ஒரு 4 ஜெப குறிப்புக்காக ஜெபித்தோம், கொஞ்சம் ஆராதனை பண்ணணும், கொஞ்சம் செய்தி கேட்டோம், முடிஞ்சு அப்படின்னு வழக்கமா இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசணும்.
என்னுடைய அநேக கேள்விகளுக்கு நீங்க பேசணும். என்னுடைய அநேக நெருக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீங்க பேசணும். பேசணுங்கிற தாகம் உங்களுக்குள்ளா இருந்தா பேசணுங்கிற வாஞ்சை அவருக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரை ருசிக்கிற நேரம். மனசுக்குள்ள சின்னதா ஒரு ஜெபம் பண்ணிருங்க. இந்த செய்தியில எனக்காகவே பேசணும், என் பாரத்திற்காகவே நீங்க பேசணும், என் சூழ்நிலைகளுக்காகவே நீங்க பேசணும். இந்த செய்தி வேளை என்னுடைய வேலையாய் மாறட்டும், என் அற்புதத்தின் வேலையாய் மாறட்டும். எத்தனை பேர் உண்மையா ஜெபித்தீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஜெபித்தீங்க? அதை கர்த்தர் அறிவார். நீங்க உண்மையாய் ஜெபித்தபடியினால நிச்சயம் இந்த செய்தி வேளை உங்களுக்கான விடுதலையின் வேளையாயிருக்கும், உங்களுக்கான தீர்க்க தரிசன வேளையாயிருக்கும், உங்களுடைய அற்புதத்தின் வேளையாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் சங்கீதம் 81:16 ஒருவர் வாசிக்க கேட்கலாம், அல்லது நானே வாசிக்கிறேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்மலையின் தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கண்மலை யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனாலதான் நம்ம பாடுகிறோம், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, அப்படியெல்லாம் பாடுகிறோம். இந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால உன்னை திருப்தி ஆக்குவேன். இந்த வருடம் கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை திருப்தி பார்க்குவார், உங்களை திருப்திப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த தேன் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வகையான தேன் இருக்கிறது. நமக்கு என்னமோ அடிக்கடி கிடைக்கிறது சக்கரை பால் தான், மிக்சிங்ல தான் வருது. ஆனா உலகத்துல 300 வகையான தேன் இருக்கிறது. அந்த தேனுக்கு ஒரு மனமும், ஒவ்வொரு தேனுக்கும் ஒரு சுவையும், ஒவ்வொரு தேனுக்கும் ஒரு மருத்துவ குணமும் இருக்கிறதா. நான் சொல்லுகிறேன், 300 வகையில இருக்கிற 300 வகையான தேனில இல்லாத மதுரமும் மருத்துவ குணமும் மனமும் ஒரே ஒரு கண்மலையின் இடத்துல இருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கண்மலையாகிய தேன் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. ஒரு தேனுக்கு மருத்துவ குணம் இருக்கிறது போல, நோய்களை சுகமாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது போல, ஆற்றல் இருக்கிறது போல, இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிக்கும் கண்மலையாகிய தேனாய் இருக்கிற இயேசு உங்களை சுகமாக்குவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஒரு சாதாரண தேனுக்கு, ஒரு பூல இருக்கிற தேன், அந்த தேனுக்கு ஒரு குணமாக்குகிற சுகமாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது என்றால், நான் சொல்லுகிறேன், அதை விட அதிகமான வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமை என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது. அவர் உங்களை சுகமாக்குவார். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு நோய்கள் சுகமாகும். கண்மலையின் தேனினால உன்னை திருப்தியாக்குகிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நாம் ஏதாகிலும் செய்தால் அவர் ஏதாகிலும் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் எதையும் செய்ய மாட்டேன், அவர் வேணா என்கிட்ட வந்து எதையாகிலும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 50 வருஷம் போனாலும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருந்தார்கள், உரசி கொண்டிருந்தார்கள், அவருக்கு பக்கத்துல போய் நின்றாங்க. நான் யாருக்குமே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஒருவரையும் சுகமாக்கல. ஒரே ஒரு ஸ்திரியை சுகமாச்சு. ஹல்லேலூயா.
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினார். ஃபுல் விடுதலை, பூரண விடுதலை. காரணம், இயேசுவை அவ்வளோ விசுவாசித்து, அவ்வளோ நம்பி, அவற்றை என் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது, நான் ஒரு பெண், பெண்ணுக்குண்டான நோய் பலகினோம் ஓப்பனா சொல்ல முடியாது, ஏன்னா இயேசு தனியா இருந்தா கூட நான் போய் சொல்லலாம், இயேசு கூட்டத்தின் நடுவில் இருக்கிறார். ஆகையினால என்னால இத்தனை பேர் மத்தியில என் பிரச்சனையை, என் பலகீனத்தை சொல்ல முடியாது, அது வெக்கம். ஆகையினால அவர்கிட்ட சொல்லி, அவர் எனக்கா ஜெபம் பண்ணி, அவர் என் தலையில கை வச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும்னு எல்லாம் இல்லை. யாருக்கும் தெரியாம, அவருக்கே தெரியாம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அப்பொழுதே எனக்கு சுகமாகும் என்று அவள் நம்பினாள். ஹல்லேலூயா. நம்புகிறது மாத்திரமல்ல, அவள் அதை செய்தாள். தொடும்போதே ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு பாய்ந்தது. அவள் சுகமாகினாள். வேற எல்லாரும் வரிசையில் நின்றார்கள், கூட்டத்தில் நின்றார்கள். எல்லாருக்கும் அற்புதம் தேவைப்பட்டுச்சு, சுகம் தேவைப்பட்டுச்சு. தேவையான ஆயிரக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து நின்றார்கள். ஆனா ஒருத்தி சுகமானாள். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டு சுகமானாள். காரணம், அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய வாஞ்சை. இன்றைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அவனமே இருக்குமே, ஆனால் இன்றைக்கும் இயேசு உங்கள் நடுவில் நிற்கிறார். அவர் உங்களை சுகமாக்க நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வளாகத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. காரணம், இங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த வளாகத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. காரணம், இந்த இடத்துல துதிகள் எழும்புகிறது, ஸ்தோத்திரங்கள் எழும்புகிறது, ஆராதனை எழும்புகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை இந்த இடத்துல இருந்து எழும்புகிறது. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரா. ஆகவே நாம துதிக்கிறபடியினால இந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் இந்த இடத்துல வந்தபடியினால இந்த இடத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய வஸ்திரத்துல ஒரு வல்லமை, நிழலில ஒரு வல்லமை இருக்குமே, ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற, ஆராதிக்கிற, பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலையும் அவருடைய மகிமை தங்கி இருக்கிறது. நீங்க சும்மா ஏதோ சேர்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காண்டா, சும்மா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கிற நினைக்காண்டா. தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்துல இருந்தாலே என் வியாதி சுகமாகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாலே என் பாரம் எல்லாம் மாறிடும், எனக்கு சமாதானம் உண்டாகிறோம். நீங்க அதை நம்பினால் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ளாக தேவ வல்லமை பாய்ந்து வருகிறது. கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சிலருக்கு நல்ல கண்ணெல்லாம் கட்டி நல்ல தூக்கத்தினுடைய பாதி எல்கையை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. உங்களெல்லாம் நான் தட்டி எழுப்புகிறேன். பக்கத்துல கேளுங்க, முழிச்சிருக்கீங்களா? கேளுங்க சும்மா. ஹலோ, பக்கத்துல தட்டி கேளுங்க, முழிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமா, தூங்காதுங்க, இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. அசதியா இருக்காதுங்க, இது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணீங்க. நான் வந்து தட்ட வேண்டியதை நீங்களே பக்கத்துல தட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. நான் வந்து எழுப்பி விட்டுருக்கணும், பரவாயில்ல, எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி எழுப்பி விட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பலன் உண்டா? ஆகையினால என் ஊழியத்துல நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை வாங்க பாருங்க. தேவனிடத்துல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் உங்களுக்குள்ளாய் வரட்டும், அந்த அறிவு வரட்டும். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்க திரும்புவீர்கள். இந்த வருஷத்துல ஒரு வைரஸ் அல்ல, 1000 வைரஸ் வந்தாலும் ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார்.
ஒரு கண்மலையாய் இருக்கிறார். ஒரு கண்மலை நமக்கு இருக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேனுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு, அது குணமாக்கும். ஹல்லேலூயா. தேனுக்கு ஒரு குணம் உண்டு, அது கசப்பை மதுரமாய் மாற்றும். ஹல்லேலூயா. கசந்த மாறாவை இயேசு மதுரமாய் மாற்றினார். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் இந்த இடத்துல வாழ்க்கை கசந்து, குடும்பம் கசந்து போச்சு, வேலைகள் கசந்து போயிற்று, ஊழியம் கசந்து போயிற்று, பிள்ளைகளை குறித்து கசப்பு. இந்த கசப்பை தான் இன்றைக்கு இந்த கண்மலையான கிறிஸ்து மதுரமாய் மாற்ற போகிறார். மதுரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஆமேன் என் கசப்பை, என் கசந்த வாழ்க்கையை இன்றைக்கு மதுரமாய் மாற்றுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெட்டு நாறி போன நம்முடைய வாழ்க்கையை மனவீச பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. லாசரு செத்து மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு தாமதமாய் வந்தார். கல்லறையை திறக்க சொன்னார். உடன்பிறந்த சகோதரி சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவரே, இப்பொழுது நாருமே அப்படின்னாள். ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். அழுகின அந்த சரீரம், கெட்டு நாற்றம் எடுத்த சரீரம், அப்பாவினுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாற்றமெல்லாம் போயிற்று. கெட்டுப்போன சரீரத்தில் ஜீவன் வந்து சுகமாயிற்று. வியாதியில செத்தான், சுகத்தோடு உயிர் தெழுந்தான். கர்த்தர் அவனை சுகத்தோடு தந்தார். கெட்டு நாறி போன அவனை மறுபடியும் மனமீசும்படி செய்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கெட்டு போனவங்களுடைய வியாபாரம், கெட்டு போனவங்க தொழில், கெட்டு போன குடும்பம், கெட்டு போன பிள்ளைகள் மறுபடியும் நறுமணம் வீசக்கூடிய ஒரு வியாபாரமாய், தொழிலாய், குடும்பமாய், பிள்ளைகளாய், வாழ்க்கையாய் இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையாகிய தேன் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மனம் வீசும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இதுதான் கண்மலையினுடைய ஒரு ரகசியம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. திருப்தி ஆக்குவேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 91:16. சங்கீதம் 91:16. ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிக்கணும், நாட்களின் திருப்தியை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வருஷத்துல 365 நாட்கள் இருக்கிறது. இந்த 365 நாட்களும் நாட்களின் திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் அடிக்கடி யோசிப்பேன், போர்ல எவ்வளோ பேர் சாகுறாங்க. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு போர் வந்தது. 2 குண்டு தான், லட்சம் மனிதர்கள் செத்தாங்க. அது என்னைக்கோ ஒரு நாள் நடந்த சம்பவம், என்னைக்கோ ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஆனா நான் சொல்லுகிறேன், போர்ல செத்தவர்களை காட்டிலும் துக்கத்துல செத்தவர்கள் தான் அதிகம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பெண அறையில இருக்கிற நிறைய பேருடைய சம்பவம், எதற்காக இவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாதியில விபத்துல மரித்தவர்கள் கொஞ்சம் தான், ஆனா தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் தான் அதிகம். இன்னைக்கும் நிறைய பேர் இறந்து கொண்டே இருக்காங்க. தற்கொலை பண்ணி சாகிறவர்களுடைய சாவு இல்லாத ஒரு நாள் கூட இந்த பூமியில இல்லை. போர்ல செத்தவர்களை விட துக்கத்துல செத்தவர்கள் தான் அதிகம். இன்னைக்கும் நாம இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நான் கேட்கிற ஒரு கேள்விய, இந்த வருஷம் பிறந்து இன்னைக்கு 7 நாள் ஆச்சு, அப்படிதானே? இந்த 7 நாளைக்குள்ள நான் வாழணும்னு நினைச்சது அதிகமா,
சாகணும்னு நினைச்சது அதிகமானு உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். அப்படி ஒரு கேள்வி வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நிறைய பேருக்கு துக்கம் நாட்களை குறித்து ஒரு திருப்தியே இல்லை. என்ன வாழ்க்கை இதெல்லாம், ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி தான், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆக்குவேன் என்று. இந்த கண்மலையின் தேன் உங்களை இந்த வருஷத்தின் நாட்களை திருப்திப்படுத்தி தரும். நீங்க திருப்தியா இருப்பீர்கள். இந்த பூமியில நிறைய மனிதர்களை நாம பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள், படிப்புல, பணத்துல, ஆஸ்தியில, ஐஸ்வர்யத்துல, செழிப்புல, அந்தஸ்துல, சமுதாயத்துல எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனாலும் தற்கொலை பண்ணி மரிக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள், நடிகைகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணி மரிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. கடந்த நாட்களில் டெல்லியில ஒரு ஆள் பெரிய பதவியில இருக்கிறவர், பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு போஸ்டிங், சம்பளம் எல்லாம் அவர் தான் தீர்மானிக்கணும். அந்த மாதிரி நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட், தற்கொலை பண்ணிட்டார். காரணம் ஒரு சின்ன ஒரு பலகீனம். சரி, நமக்கு இப்படி வந்துட்ட அப்படி ஒரு துக்கம். ஆனா பலகீனத்துல கஷ்டப்படல, நோயில கஷ்டப்படல. ஆனா அவருக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு மன அழுத்தம். என்ன வாழ்க்கை நமக்கு இப்படி ஆயிற்று? இந்த வியாதியில கஷ்டப்பட்டு உருமாறி பலகீனப்பட்டு ஒல்லியாகி இப்படியெல்லாம் போறதை விட நானே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறேன் என்று முடித்து கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், வியாதியை சுகமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேனுக்கு ஒரு குணம் உண்டு, அதுக்கு மருத்துவ குணம் உண்டு. ஒரு தேனில இருக்கிற மருத்துவ குணத்தை விட இயேசு நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார், நல்ல மருத்துவராய் இருக்கிறார். இந்த வருஷத்தின் நாட்களில வரக்கூடிய எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு அவர் அகற்றி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நாட்களை நான் திருப்தியாய் வாழுவேன், என் மாதங்களை நான் திருப்தியாய் வாழுவேன், என் வருஷங்களை நான் திருப்தியாய் வாழுவேன். கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். விசுவாசிங்க. போன வருஷத்துல இருந்த சலிப்பு, வெறுப்பு, கசப்பு இந்த வருஷத்துல கண்மலையான தேவன் என்னை விட்டு அகற்றி போடுகிறார். நாட்களின் திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இனி நீங்க இந்த வருஷத்தை வெறுத்து வாழ மாட்டீர்கள், ருசித்து வாழுவீர்கள். நிறைய பேர் வெறுத்துட்டு வாழ்க்கைய. முன்னாடி எல்லாம் தற்கொலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி 1-2 விதமா தான் நடக்கும். ஒன்று தீ வச்சுக்குவாங்க, இல்லைன்னா தூக்கு போட்டுருவாங்க, இல்லை மருந்து அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி 1-2 ஸ்டைலில் தான் நடக்கும். இப்போ நான் கொஞ்ச நாளில் பார்க்குறேன், அந்த தற்கொலையினுடைய ஸ்டைலே வித்தியாசமா. அப்போ எந்த அளவுக்கு மனசு வெறுத்ததுனால அப்படி செய்கிறாங்க. ஒரு ட்ரக்கு, ஒரு பெரிய பஸ் ஓடிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நடந்து போறாரு. திடீர்னு பஸ்ஸினுடைய வீலுக்குள்ள தலையை கொண்டு வைக்கிறாரு. பஸ் ஏறி இறங்குது, தலை சிதைகிறது, மறிச்சிருந்தாரு. எத்தனை பேர் பார்த்தீங்க போன வருஷத்துல? நிறைய. ஆமா, வேணும் நீ தற்கொலை. எப்படி இப்படியெல்லாம் முடியுது அப்படின்னா புரியல. அது எவ்வளவு விஷயம், ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அப்ப எந்த அளவுக்கு நாட்களை வெறுத்தால், வாழ்க்கையை வெறுத்தால், குடும்பத்தை வெறுத்தால் அவர்களால் அதை செய்ய முடிகிறது. நாம பஸ் சத்தம் கேட்டாலே 10 அடி தள்ளி நிற்போம். ஆமா, தெரியாம கூட வந்து இடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. பஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சே வெயிலுக்குள்ள கொண்டு தலையை வைக்கிறார். உடம்பு வெளியே கிடக்குது, தலை சிதைஞ்சு கிடக்குது. உடம்புல ஒரு கீரல் இல்லை, சரீரத்துல தலை இல்லை. இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு கசப்பு. பிசாசானவன் அந்த அளவுக்கு கசப்பை கொண்டு வருகிறான். சத்துரு அந்த அளவுக்கு வெறுப்பை கொண்டு வருகிறான். நீங்க கர்த்தரை தேடுவீர்களானால் உங்க வாழ்க்கையில் உங்களுடைய நாட்கள் திருப்தியாயிருக்கும்.
கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை தருவார். நீங்க திருப்தியாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எந்த மாதிரியான திருப்தி? ஒவ்வொரு நாளும் நான் திருப்தியாயிருப்பேன். நான் சொல்லுகிறேன், இந்த நாள் நீங்க திருப்தியாவீர்கள், நாளைக்கு திருப்தியாயிருப்பீர்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க திருப்தியாயிருப்பீர்கள். சின்னதோ பெருசோ எல்லாமே உங்களுக்கு திருப்தியாயிருக்கும். வீட்டை குறித்து நீங்க திருப்தியாயிருப்பீர்கள், பிள்ளைகளை குறித்து திருப்தியாயிருப்பீர்கள், ஊழியத்தை குறித்து திருப்தியாயிருப்பீர்கள், பேர பிள்ளைகளை குறித்து திருப்தியாயிருப்பீர்கள். விசேஷமாய் நீங்க செய்து கொண்டிருக்கிற கைகளின் பிரயாசம் நீங்க திருப்தி அடைகிற அளவுக்கு அது இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் கூட கஷ்டப்பட்டு ரன் பண்ணுவாங்க. கடத்துக்கு மேல கடன் வந்துட்டு தான் இருக்கும், லாபம் வராது. கஷ்டப்பட்டு ரன் பண்ணுவாங்க. இப்படி ஆகிலும் ஜெயிச்சிடலாம். வெறுத்து ரன் பண்ணுவாங்க, உடைந்து ரன் பண்ணுவாங்க. இனி அந்த சாபம் இருக்காது. பிசினஸ் எல்லாம் மகிமையாய் நடக்கும், ஊழியம் எல்லாம் மகிமையாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமா, சில நேரம் நம்ம செய்கிற ஊழி நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், கஷ்டப்பட்டு கூட்டத்தை நடத்துறோம். ஆனாலும் ரிசல்ட் என்னமோ 0 தான். ஆனா இந்த வருஷத்தில் எல்லாமே கர்த்தர் மாற்றுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. பழைய தோல்விகள், பழைய கஷ்டங்கள், பழைய இழப்புகள், பழைய வேதனைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரசங்கத்தை ரசிக்காதுங்க, பிரசங்கத்தை அப்படியே வாங்கிக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, இது எனக்காக தேவன் பேசுகிறார். இந்த வார்த்தையை உங்களிலே நிறைவேற்றும்படி உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிற வார்த்தைகள் என்று கவனிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் நாட்களை திருப்தியாக்குவார் அப்படின்னு அந்த வார்த்தையை காதல்களில கேட்கும் போதே, அப்ப இந்தந்த காரியத்துல எல்லாம் நான் திருப்தி இல்லாம வேதனைப்பட்டு சாகணும்னு நினைச்சேன். இனி இந்த காரியத்துல நான் திருப்தி அடையும்படி கர்த்தர் எனக்கு செய்வார். ஆகையினால்தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார் என்று அதை உங்களுக்குள்ளேயே நீங்க கற்பனை பண்ணுங்க, சிந்தை பண்ணுங்க, சிந்திங்க. அந்த வார்த்தை அப்படியே சிந்திங்க, அந்த வார்த்தை அப்படியே உணருங்க. இந்த வார்த்தை சாதாரணமானதல்ல. ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மனுஷன் பேசினா நாளைக்கே மறந்துடுவான், பேசினா அவனுக்கே தெரியாது, கேட்ட நமக்கு கூட ஒரு 10 நாள்ல மறந்துடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படியே மறந்து போகிற வார்த்தை அல்ல, மறக்கக்கூடிய வார்த்தை அல்ல, நிலையற்ற வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் இன்னைக்கு வார்த்தை நீங்க சாதாரணமா கேட்கிறீங்க, சாதாரணமா கேட்டு உங்களுக்கு பழகி போச்சு. நான் அந்த வார்த்தையில இருக்கிற மகிமையை நான் சொல்லித்தாரேன். நீங்க பார்க்கிற இந்த வானத்தையும் பூமியையும் தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டே சிருஷ்டித்தார். கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற இந்த பூமி, வானம், என்னென்ன கண் காண்கிறதோ அத்தனையும் கர்த்தர் கரங்களை கொண்டு சிருஷ்டியாமல் வார்த்தை கொண்டுதான் சிருஷ்டித்தார். ஆண்டவர் அமர்ந்திருந்து சொல்லுகிறார், ஆகாய விரி உண்டாகட்டும். உண்டாயிற்று. ஒவ்வொன்றும் அவர் வாயை திறந்து சொல்ல 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 உருவாகுகிறது. சூரியனை அப்படிதான், சந்திரனை அப்படிதான், நட்சத்திரங்களை அப்படிதான். வாயை திறந்து அவர் பேசுகிறார், அதபடியே உருவாகுகிறது, அதபடியே சிருஷ்டிக்கப்படுகிறது. நான் அதே சாராம்சத்தை தான் நான் பின்பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நாட்கள் திருப்தியாய் இருக்கும் என்று நான் சொல்லும் போதே உங்கள் நாட்களில் இருக்கிற கசப்புகள் இன்றோடு அற்று போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த வார்த்தை என்னில இருந்து பிறக்கல, அவரில இருந்து பிறக்கிறது. என் வாயில இருந்து புறப்படல, கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை நீங்க ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்க அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் அன்றைக்கு ஆகாய விரி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒன்னொன்னா சொல்லும் போது எப்படி உருவாச்சோ அப்படியே இந்த இடத்துல நான் சொல்லுகிற என் தேவன் என் மூலமாய் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களிலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா.
நீங்க திரும்பி பாருங்க. எதற்காகலாம் நீங்க சாகணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியம் அங்க இருப்பதில்லை. அந்த கசப்பு அந்த இடத்துல இருப்பதில்லை. கர்த்தர் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொன்னார். உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நல்லா கவனித்தீர்களானால் திருப்தியாக்குவாரா? எப்படி திருப்தி? நாட்களை எனக்கு திருப்தி உள்ளதாய் மாற்றுவார். நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு எல்லா அனுகூலத்தையும் தருவார். ஆமென். அடுத்தபடியா என்ன திருப்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 103:5. சங்கீதம் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கவனிங்க. நன்மையினால திருப்தியாக்குவாரா? நன்மை. இப்போ நாட்கள் திருப்தியா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எனக்கு திருப்தியா மாறணும்னா அந்த நாட்களில் எனக்கு என்ன இருக்கணும்? நன்மை இருக்கணும். ஹல்லேலூயா. ஜவுளி கடைக்கு போறவங்க முகமும் மருத்துவமனைக்கு போகிறவர்களுடைய முகமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஜவுளி கடைக்கு எப்படி போவாங்க? சந்தோஷமா போவாங்க. பரவாயில்ல. டிசம்பர் ஜவுளி கடையா சுத்தி இருக்கீங்க? சந்தோஷமா போவாங்க. மருத்துவமனைக்கு கண்ணீரோடு போவாங்க, வருத்தத்தோடு போவாங்க. ஏனென்றால் நன்மை இல்லை, சுகம் என்கிற நன்மை இல்லை. ஒரு மனுஷன் திருப்தியா வாழணும்னா அவனுக்கு நன்மை இருக்கணும். நீங்க என்ன உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை தேவையோ, நன்மையாய் வாழக்கு என்ன தேவையோ அதையும் சேர்த்தே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அப்ப நீங்க வாழ நன்மை தேவை. நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நிறைய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தையை? நன்மை இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது. நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. அந்த வார்த்தை விசுவாசிங்க. இந்த பூமியில நீங்க திருப்தியாய் வாழ அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிறைய குடும்பத்துல வாழக்கூடிய எல்லா வசதிகள் இருந்தாலும் சந்தோஷமாய் வாழக்கூடிய நன்மைகள் அவர்களுடைய குடும்பத்துல இல்லை. ஆகையினால வாழ்க்கை திருப்தி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. உங்களை எப்படி சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்கிற ஞானம் ஆண்டவருக்கு இருக்கிறது. சர்வ ஞானம் படைத்தவர். உங்க வாழ்க்கையில நன்மைகள் குறைவில்லாமல் இருக்கும். நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார். என்னென்ன நன்மை நீங்க எதிர்பார்த்து கிடைக்காமல் ஏக்கத்தோடு சோர்ந்து போனீர்களோ இந்த வருடத்துல கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். நன்மையானது நிறைய இருக்கும். நன்மையினால நீங்க திருப்தி ஆகிற மாதிரி நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு கட்டளையிட போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குடும்பம் அப்படின்னா நன்மை இருக்கணும், நன்மையானது இருக்கணும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, அதுல ஒரு நன்மை இருக்கணும். படிச்ச மாத்திரம் போதாது. நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, என்னத்துக்குன்னே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அதுதான் நன்மை. ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் நன்மை. போன வருஷம் பார்த்தோம், சென்னையை சேர்ந்த ஒரு பையன் உலக அளவில் தேசிய அளவில் நடந்த ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் விளையாடுறாங்க, நிறைய பேருக்கு விளையாட தெரியும். ஆனால் இந்த பையனுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்தார்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் கோடிகளை கொடுத்தது, விளையாட்டுத்துறை கோடிகளை கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி வந்திருக்கு நன்மை. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுக்கு அதை விட அதிக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு நன்மை. இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம், நன்மை எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலிருந்து இந்நேரம் வரையிலும் ஆண்டவருடைய பாதத்துல துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் பாடலோடும் ஆராதனையோடும் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்க. எதற்காக? ஒரு நன்மைக்காக. நான் சொல்லுகிறேன், நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு நன்மை தான். அவர் நீங்க திருப்தியாகுகிற மாதிரி நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குவார். இந்த நாட்களை ஆண்டவர் நன்மைகளினால நிரப்புவார். இந்த 2025 நீங்க நன்மைகளை பெறுகிற ஆண்டாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைவான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகளுக்கே பஞ்சம் இருக்காது. இன்னைக்கும் நிறைய பேருக்கு நல்ல துணி இல்லை, நல்ல வீடு இல்லை. சில வீடுகள்லாம் இருக்கு, எந்த அடிப்படை வசதியும் இல்லாம இன்னும் எத்தனையோ வீடுகள் இருக்கு. ஒரு குளிக்கிற அறை இல்லை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, சரியான ஃபேன் வசதி இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை. கடந்த வருடங்கள்ல ஒரு வீடு, ரொம்ப கொடிசை வீடு, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த வீட்டுக்குள்ள தூங்கின ஒரு பிள்ளைய பாம்பு கடிச்சிட்டு இறந்து போச்சு. வீடு இருக்கு, பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள் அப்படியே இருக்கிறது. தேவன் அந்த வீட்டில் ஒரு திருப்தியை தருவார். நன்மைகள் குறைவுபடாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வீடுகளில் நிறைய நன்மைகள் குறைவு இருக்கிறது. அத்தனை நன்மை குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உடைந்த வீடுகள் கட்டப்படுவதாக, வசதி இல்லாத வீடுகள் கட்டி எழுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒழுகி கொண்டிருக்கிற வீடுகள், கூரை வீடுகள் மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுவதாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தால் தான் அவர் எதாகிலும் செய்வார். நீங்க நம்பினாதான் அவர் எதாகிலும் செய்வார். கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க செழிக்கணும்னா அவர் நம்பணும். உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம எதையும் செய்ய மாட்டார். நம்பாம எதையும் அவர் செய்ய மாட்டார். சரியான நன்மைகள் எத்தனையோ வீடுகளில் இல்லை. சரியான நன்மைகள், தேவையான அளவுக்கு கூட நன்மைகள் இல்லை. மழை வந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, குளிருக்கும் வீட்டில் இருக்க முடியாது, எந்த சூழ்நிலைகளுக்கும் வீட்டில் இருக்க முடியாது. அந்த மாதிரியான நிறைய வீடுகள் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வீடுகளை கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் வீடை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வெறுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது நிறைய பேர் அப்படியே யோசிக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கட்டுவீங்கன்னு நான் சொல்லல, கர்த்தர் உங்களுக்காய் கட்டுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கட்டுவீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டம். ஐயோ, நான் எங்க போவேன், எங்க கட்டுவேன், எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் கட்டுவார். பணம் உள்ளவனுக்கும் அவர் தான் கட்டணும், பணம் இல்லாதவர்களுக்கும் அவர் தான் கட்டணும். மொத்தத்துல நான் எப்படி கட்டுவேன் நினைக்காமல் எனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிச்சிட்டார். நீங்க நல்ல வீடுகளில் குடியிருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க இருக்கிற வீடுகள்ல நிறைய நன்மைகள் இல்லை. ஆண்டவர் கட்டித்தரக்கூடிய வீட்டுல ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 25:19. லேவியராகமம் 25:19. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இது என்ன ஆசீர்வாதம், இது என்ன திருப்தி அப்படின்னா, பூமியின் பலனினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பூமிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன சொல்ல, கீழே இழுக்கிற தன்மை. ஆமேன். ஆமா, இந்த மைக்கை இப்ப எங்க தூக்கி போட்டாலும் எங்க தான் வரும்? கீழே தான் வரும். ஏன் கீழே வருது? அது தெற்கையும் போவாது, வடக்கையும் போவாது, கீழ் நோக்கி தான் வரும். இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, அப்படியே இழுத்து கீழே போட்டுரும். என்ன ஒன்று சொல்லுகிறேன், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. அல்லேலூயா. என்னைக்கு சபிக்கப்பட்டது அப்படின்னா, ஆதாம் ஏவாள் காலத்திலேயே இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, ஒரு சாபம் நிறைந்த பூமி. ஆனால் இந்த சாபத்தை தான் கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி தன்னையே பலியாக்கின இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால இந்த பூமியில் உள்ள சாபம் அத்தனையும் நம்மை விட்டு மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் பலனினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். இந்த பூமி நிறைய பேரை, இந்த பூமியில நிறைய பேர் வாழ்ந்து இருக்கிறார்கள், நிறைய பேர் வாழ்க்கையை தொலைத்து இருக்கிறார்கள். ரெண்டும் நடந்திருக்கிறது. சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. நான் சொல்லுகிற இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த பூமியின் பலனினால உங்களை அவர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்குவாங்க, 2 மாசத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதை 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தவர்களே எனக்கு தெரியும். ஆமேன். ஆமா, பூமியினுடைய பலன். அதே சிலரை பார்த்துருக்கிறேன், அதே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க 2 ஏக்கர், 10 வருஷம் கழிச்சு அதே 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தவர்களையும் தெரியும். பெரிய கஷ்டம். இது கூட பரவாயில்ல, சரி போட்டோம், லாபம் இல்லாட்டாலும் நஷ்டம் இல்லாம போச்சேன்னு மனசை தேத்திக்கிட வேண்டிதான். அந்த துட்டை பேங்க்ல வச்சிருந்தா கூட டபுள் ஆகிருக்கும். அதுவும் இல்லை, சரி அப்படின்னு. ஆனா சிலரை பார்க்கிறேன், இடத்த வாங்கியாச்சு, 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியாச்சு, இப்போ பார்த்தா வில்லங்கம், பிரச்சனை, கேஸ், 10 வருஷமா முடியல, 15 வருஷமா முடியல. சொத்து வாங்கின நாள்ல இருந்தே பிரச்சனை பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே வில்லங்கம், ஒரே போராட்டம். பூமியினுடைய பலன் இன்னைக்கு நமக்கு இல்லாமலே பூமியினுடைய சாபமும் பிசாசின் கிரியைகளும் நம்மளை வஞ்சித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் பலனினால அவர் உங்களை திருப்தியாக்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியின் பலன் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த பூமியினுடைய பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இந்த பூமியில நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நிறைய பேருக்கு இந்த பூமியில ஒரு பலனும் இல்லாம போகுது, எதை செய்தாலும் வாய்க்காது. அதை தான் நாம ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தானாம். ஹல்லேலூயா. ஆமா, 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுக்கிறார். பூமியினுடைய பலன் அவனுக்கு கிடைக்கிறது. நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் இந்த பூமி உங்களுக்கு சபிக்கப்பட்ட பூமியா இருந்திருக்கும். இந்த ஊர்ல வந்து ஒரு முன்னேற்றத்தை என்னால பார்க்க முடியல. இந்த ஊருக்கு போய், இந்த நாடுகளுக்கு போய் என் பிள்ளைகள் ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியல. எங்க போனாலும் என் வாழ்க்கை இப்படிதானே இருக்கு என்கிற ஒரு சோர்வு, ஒரு கவலை, ஒரு விரக்தி நிறைய பேருக்குள்ளா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியினுடைய பலனினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த பூமியில நிறைய பேர் சபிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வாதமே இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பூமியினுடைய பலன், பூமியினுடைய பலன், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பூமியினுடைய பலனினால இந்த ஆண்டு உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க சாபமா இருக்க மாட்டீர்கள்,
தரித்திரமாய் இருக்க மாட்டீர்கள். இத்தனை ஆண்டுகள் நீங்க தரித்திரமாய் இருந்திருக்கலாம், இத்தனை ஆண்டு நீங்க சாபமாய் இருந்திருக்கலாம். இனி இந்த பூமியில சாபமாய் இருக்க மாட்டீர்கள், தரித்திரமாய் இருக்க மாட்டீர்கள். இந்த தரித்திரம் என்கிற சாபத்தை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். உங்க குடியிருப்புகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குடியிருப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுகமாய் குடியிருப்பீர்களாம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் சமாதானம் இல்லை, சுகமாய் இருக்க முடியல, சுகமா வாழ முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த பூமியில நீங்க சுகமாய் குடியிருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த வருஷத்தில் புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை தேடுகிற பிள்ளைகளை, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசித்தால் சங்கீதம் 91:16. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதுல 16 வாசித்தீர்களானால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 91:15 நாம வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனம் கடைசி 3 நாம வாசித்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஆமென். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில யாருக்கு மேன்மையை கொடுத்தார், யாரை திருப்தி ஆக்கினார், யாரை உயர்த்தினார், யாரை ஆசீர்வதித்தார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னணியத்துல ஒரு ரகசியம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒவ்வொருவரும் சாதிச்சிருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட போய் நீங்க இந்த பூமியில சாதிச்சது எப்படி, படிப்புல சாதிச்சது எப்படி, பிசினஸ்ல சாதிச்சது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரகசியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய ரகசியம் இருக்கும். அதே போல கர்த்தர் நம்மை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 14. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். அப்போ தேவன் எதின் அடிப்படையில செயல்படுகிறார் என்கிறத நீங்க பார்க்கணும். அந்த வாஞ்சை, எவ்வளவு வாஞ்சை இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை அப்படின்னா, இப்படியாகில ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆமா, எப்படி ஆகிலும் கட்டணும், எப்படி ஆகிலும் கட்டணும், இந்த வாஞ்சை. அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது, உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படிங்கிறார். அப்பவாச்சும் இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? அப்பவும் சும்மா இருக்கல. இவன் என்ன செய்கிறான், நான் கட்டக்கூடாது தானே, ஒன்றும் பரவாயில்ல, ஆனா ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் சேகரித்து வைப்பேன் அப்படின்னு ஒரு ஆலயம் கட்டக்கு என்ன வெள்ளி தேவையோ, எவ்வளவு தங்கம் தேவையோ, என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனையும் சவதரித்து வைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் மேல அவ்வளோ வாஞ்ச, ஆலயத்தின் மேல அவ்வளோ வாஞ்ச, அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வாஞ்ச, அவருடைய சமூகத்தில் அவ்வளோ வாஞ்ச. 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற நாட்களை குறித்து அவன் சொல்லுகிறார்.
எப்பவுமே தாவீது தேவனிடத்துல நல்ல வாஞ்சையா இருப்பான். ஆராதனை அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். வேத வாசிப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்லுகிறான், நான் அதிகாலையிலே எழும்புவேன். வீணைகளை எழும்புங்க, அதிகாலையிலே நான் எழும்புவேன் தேவனை துதிக்கக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலையிலாம் எழும்புறீங்க தேவனை தேட, தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க? அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை சந்திக்க ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, யார் கையில் ஃபிக்ஸான ஒரு நேரம் இருக்கா? சாப்பாட்டுக்கு இருக்கும், டீக்கு இருக்கும். வேலைக்கு போறதுக்கு ஃபிக்ஸாக ஒரு டைம் இருக்கும். இந்த டைமுக்கு நான் வேலைக்கு போவேன், இந்த டைமுக்கு நான் நல்லா தூங்குவேன். மதியானம் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, யாருக்காக ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. உயிர் போறதுக்காக ஒரு அவசரத்துக்கு அடிப்போம், அப்போ எடுக்க மாட்டாங்க. காரணம், தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கக்கு ஒரு டைம் இருக்கு. என்னம்மா 10 நேரம் ஃபோன் பண்ண, எடுத்தா என்ன? மதியானம் தூங்குற டைம்னு தெரியாதா? தூங்கக்கு ஒரு டைம் இருக்கு. 1 மணிக்கு போங்க. சில வீடுகளில் ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை சாப்பிட்டு கை கழுவிட்டு இருப்பாங்க. அது சாப்பிட்ற டைம். ஹல்லேலூயா. சாயங்காலம் 4-5 மணிக்கு போனா அது டீ டைம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. தேவனை தேடக்கு இருக்கா? அதுக்கு மட்டும்தான் இல்லை. ஏன் இல்லை? 24 மணி நேரத்தை தந்தவரை தேடக்கு ஒரு நேரம் கூட நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா எப்படி அவர் மேல நம்ம வாஞ்சையா இருக்கிறோம்? அவர் மேல நல்ல வாஞ்சையா இருங்க. ஒரு ஜெப கூட்டமா வாஞ்சையா போய் உட்கார்ந்து அந்த வாஞ்சைகளை கர்த்தர் பார்க்கிறார், அந்த தாகங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்து அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஈசாக்கை ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டக்கு சில ரகசியம் இருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்துல ஒன்றே ஒன்று நீங்க செய்யுங்க, நான் அவர் மேல வாஞ்சையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, சினிமா மேலேயோ, நாடகம் மேலேயோ, டிவி மேலேயோ, செல்போன் மேலேயோ வாஞ்சையா இல்லாம கர்த்தரிடத்துல மட்டும் நான் வாஞ்சையா இருப்பேன். அவரின் வாஞ்சைகளை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரின் வாஞ்சையை பார்த்து என்னை விடுவிப்பார். அவரின் வாஞ்சையை பார்த்து என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை திருப்தி ஆக்குவார், என்னை சுகமாக்குவார். இதை மாத்திரம் நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்தின் நாட்கள் நீங்க திருப்தியாய் இருப்பீர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கண்மலையின் தேனினால அவர் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை நாம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரிபானா ஹந்தோரோ. மகிமை உள்ள தேவனுக்கு முன்பதாக ரொம்ப நேரம் அமர்ந்திருந்தீங்க. கொஞ்சம் தேவனுக்கு முன்பதாக எப்போதுமே அவரை பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளுகிறது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம் எங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. புதிய அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க போகிறது. விசுவாசிங்க. புதிய காரியம் வாழ்க்கையில நடக்க போகிறது. புதிய காரியம் வாழ்க்கையில நடக்க போகிறது. புதிய ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியாட்டாலும் கண்களை மூடி தேவனை நினைச்சு அவரோடு பேசுங்களேன். எனக்கு ஒழுங்கா ஜெபிக்க தெரியாது, ஒழுங்கா பாட தெரியாது, ஒண்ணுமே தெரியாட்டாலும் பரவாயில்ல. கண்களை மூடுங்க. மனசுல ஏசப்பாவை கற்பனை பண்ணுங்க. அவரோடு பேசுங்க. என்னை நிச்சயம் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் எனக்கு இருக்காது. இந்த வருஷம் கண்மலையின் தேனினால நான் திருப்தி அடைவேன். கண்மலை நீங்க தான்ப்பா. கண்மலையான கிறிஸ்து நீங்க தான். நீங்க என்ன திருப்தி ஆக்குவீங்க. ஹல்லேலூயா. நான் திருப்தியாய் வாழுவேன். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. எஸ், க்ளோரி. ஹல்லேலூயா. நன்றி. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ,
கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் எனக்கு போதுமப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறிடும். நீங்க மட்டும் என்னோடு கூட இருந்த போதும் என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறிடும்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தெய்வம் மாற்ற போகிறீங்க, மாற்றி விட்டீங்க. உமக்கு நன்றி. எத்தனையோ முறை சூழ்நிலைகளை பார்த்து சாகணும்னு நினைத்தோம், மரிச்சிடலான்னு நினைச்சோம். ஆனால் கர்த்தர் எங்க நாட்களில் இருந்த கசப்பெல்லாம் மதுரமாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினீங்க. மனதார தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துல பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாறட்டும், கசப்பெல்லாம் மாறி போகட்டும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை மகிமையாய் மாற்றி கொடுங்கப்பா, வெற்றியாய் மாற்றி கொடுங்க. இந்த கூடுகை இந்த கிராமத்தில் வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த வார்த்தைகளை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற கசப்புகள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக. பூமி தன் பலனை அவர்களுக்கு கொடுப்பதாக, அதுல இருக்கிற சாபங்கள் மாறுவதாக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் இந்த ஊழியத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.